விடோ ஃபிஷஸ்னா இது நம்மட்ட 9 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளோட்டிங் அக்வா டவர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம ஓகே மீன் இதுக்குள்ள போயிட்டு வருமா? என்ன ரேட் வருது? இது 150 ரூபாய் வரும். இப்ப சில ஃபிஷ் எல்லாம் அது போற குட்டியா அதுவே சாப்பிடும் இல்லையா? சோ அதுக்காண்டி ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஒரு 2 feet அரௌண்டாவும் ஒரு கேட் ஃபிஷும் ஒரு கிளவுன் நைஃப் வச்சிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 4 feetல வந்து ஃபில்ட்ரேஷன் செட்டப்பும் பண்ணி வச்சிருக்கோம். இதுல லைட்டோட வருமா? டேங்கோடவே லைட் வந்துரும். ஒரு 100 பீஸ் இப்ப கிடைச்சிரும். கொடுத்துடலாம். டயோ ஃபுட்ஸ் நம்மகிட்ட வந்து 5 rupeesல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர்லயே கொஞ்சம் அட்வான்ஸான டைப். ஓகே. ஃபில்ட்ரேஷனுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம இதுக்குள்ள செட் பண்ணியே இருக்கோம். மதுரை ரோமா அக்வாட்டிக்ஸ் கரெக்டா ஒரு வருஷம் முன்னாடி வந்திருந்தேன். 4 ஃப்ளோர்ல அக்வேரியம் ஷாப். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து மீன்லாம் வச்சிருப்பாங்க, மேல அக்சசரிஸ், அதுக்கு மேல டேங்க், குடோன்னு 4 ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து அக்வேரியம் ஷாப் தான் வச்சிருக்காங்க. மெயினா வந்து ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் மீன்ல இருந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இந்த டைம் அக்சசரிஸ்ல ஆரம்பிச்சு மீனுக்கு போவோம். அதே மாதிரி தனியா ஃபார்முமே வச்சிருக்காங்க. ஸோ ஃபார்ம்ல என்ன இருக்கு, அவங்க ஷாப்ல என்ன இருக்கு, எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். நம்ம கூட ரோமா அக்வாட்டிக்ஸ்ல இருந்து சோபனா இருக்காங்க. இன்னைக்கு A to Z அக்சசரிஸ் ஃபுல்லா இவங்க தான் சுத்தி காட்ட போறாங்க. ஹாய்ங்க, நான் ரோமா அக்வாட்டிக்ஸ்ல இருந்து சோபனா பேசுறேன். நம்ம கடை வந்து மதுரை பாலரங்கபுரத்துல வந்து லொகேட் ஆயிருக்கு. இங்க ஃபிஷ்ஷுக்கு தேவையான அக்சசரிஸும் ஹோல்சேல்ல வந்து மெயினா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹோல்சேல் மட்டும் தானா இந்த? ஆமா, இந்த யூனிட் வந்து ஹோல்சேலுக்கு மட்டும் தான். ரீட்டைல் வந்து கீழவாசல்ல ஒரு ஷாப் இருக்கு. அங்க வந்து ரீட்டைலர்ஸ் போய் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து டாய்ஸ், நம்ம கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாய். எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸ்மே இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் டாய்ஸ். ஓகே. இதுலயே வந்து இந்த சைஸ்ல இருக்கு, இதுல சின்ன சைஸ்லயுமே நம்மட்ட இருக்கு. ஓகே. அதே மாதிரி டிஃபரண்டான கார்ட்டூன் கேரக்டர்ஸ். டாம் அண்ட் ஜெரி. ஓகே. அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸ்பைடர்மேன் எல்லாமே இதெல்லாம் ஃப்ளோட்டிங். ஆமா, இவங்க 2 பேர் ஃப்ளோட்டிங். இது வந்து ஏஞ்சல் டைப். நம்மளுக்கு அப்படியே வந்து கீழ ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இதுல 2-3 டிசைன்ஸ் வருது. ரைட். கடல் கன்னி. ஆமா. அடுத்து வந்து இந்த டேங்க் கிளீனர்ஸ் காண்டி, டேங்க் கிளீனிங்லயே வந்து டிஃபரண்டான ப்ராடக்ட்ஸ். ஆமா, இதே நம்ம இப்ப மேக்னெட்டிக் கிளீனர் வந்துருச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அவ்வளவு கஷ்டமா இருக்கா? எனக்கு இது என்னன்னா மேக்னெட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்காது நான் யூஸ் பண்றதெல்லாம். சரி, க்ளீன் பண்ணுவோம், தனியா பிச்சிட்டு போயிடும். இது பவரா இருக்கான்னு பார்த்தே ஆகணும். சரி, நாங்க பவரா தான் இருக்கு. ரைட். இதுலயே 2 சைஸ் இருக்கும். சின்னது இருக்கு, பெருசா இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து இது பிரீமியம் ஃபில்டர் மீடியா. இப்ப நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் ஃபில்ட்ரேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து தனித்தனியா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரே பவுச்லயே நம்மளுக்கு எல்லாமே வந்துரும். ஓகே. இந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்துரும். ஆமா, அப்படியே நம்ம வந்து ஹேங் பண்ணி ஃபில்டர்லயே போட்டுக்கலாம் இல்ல டேங்க்ல போட்டுக்கலாம். டேங்க்ல அப்படியே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து டெஸ்க்டாப் டேங்க்ஸ். இப்ப நிறைய பேர் வந்து டேங்க்குக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து வீட்ல இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த டேங்க் வந்து ஃபில்டர், லைட், ஹேங் ஆன் ஃபில்டர் வந்துரும், லைட் வந்துரும். நம்மளுக்கு கூடவே ஒரு ஸ்டாண்டுமே வந்துரும். கர்வ் டேங்க் மாதிரி வருது. ஆமா, ஸ்டாண்டோட வருதுங்களா? ஆமா, ஸ்டாண்டோட வந்துரும். கீழ வந்து ஒரு ஒயிட் ஸ்டாண்ட். ஓகே ஓகே ஓகே. சின்ன டேங்கா தான் இருக்கு. இந்த பெட்டாஸ், கப்பி, மாலி. பீட்டா, கப்பி யூஸ் பண்ணிக்கலாம், மாலி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இந்த கிரீன் டைகர், இந்த சின்ன சின்ன ஃபிஷ்க்குலாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டில் நெட், கொஞ்சம் பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இதுலயே நம்மட்ட 2-3 சைஸ் இருக்கு. ஹேண்டில் நெட்லயே சின்ன சைஸ் இருக்கு, இதை விட பெரிய சைஸும் இருக்கு. அப்புறம் இந்த சின்ன சின்ன கப்பி ஃபிஷ்காண்டியான பவுல் நெட், ரொம்ப சின்ன ஃபிஷ். இப்பதான் ஃபிஷ் வந்து குட்டி போட்டிருக்குன்னா அதுல கூட நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே. ஃபிஷ் வந்து ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அப்புறம் இதுலயே கொஞ்சம் குவாலிட்டியான நெட், யோனிக்ஸ் நெட்னு சொல்லுவாங்க. டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு நம்ம. ஓகே. இதுலயும் நல்லா குட்டிங்களா பிடிச்சிக்கலாம். ஆமா, பிடிச்சிக்கலாம் தான். அடுத்து இந்த 4-way ஏர் மோட்டர். நம்ம 4 ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இந்த ஏர் பம்ப்னாலே நாய்ஸ் வருங்களே, இது நாய்ஸ்லெஸ் இருக்கு. நம்மட்ட சைலன்ட்டும் இருக்கு. சைலன்ட் வந்து 2-wayல இருக்கு. 2-way சைலன்ட் ஏர் பம்ப்ஸ் இருக்கு. சிங்கிள் வேலையும் சைலன்ட் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரே இந்த சிங்கிள் வேலையே வந்து 2-3 ஹோஸ் கனெக்ட் பண்ணி
யூஸ் பண்றனால 2 நம்மளுக்கு 3 எல்லாம் இல்ல, சிங்கிள் ஓட்டையிலே 8 போடுறவங்க ஆமா இருக்காங்க தான். சோ வந்து அதனால வந்து மோட்டரோட லைஃப் வந்து கம்மியாகும். உங்களுக்கு அந்த மாதிரி நீட் இருந்துச்சுன்னா இந்த மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுத்துல ஒண்ணுதான் போடணும். ஆமா. ஓகே ஓகே. அடுத்து வந்து வேவ் மேக்கர். வேவ் மேக்கர்ஸ். இதுலயே வந்து சிங்கிள் ஹெட் இருக்கிறது இருக்கு, டபுள் ஹெட் இருக்கிறதும் இருக்கு. ஓகே. நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இது ஆர்ஓ வாட்டர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு தண்ணிலயும் யூஸ் பண்ணிக்கலாம். மெரைன்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல டிஃபரண்டான பவர் ஹெட்ஸ் இருக்கு. 35 வாட்ஸ்ல இருக்கு, 25 வாட்ஸ்ல இருக்கு. இது வந்து மினி அக்வாரியம், சின்ன டேபிள்ல கூட வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 4K டிரான்ஸ்பரண்டா எடுங்க பாக்குறேன். இந்த ஆயிருங்க. இது சின்ன டேபிள்ல கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கீழ ஒரு ஸ்டாண்டோட வந்துரும். லைட் இருக்குங்களா அதுல? லைட் வராது இதுல. லைட் வராது. ஓகே ஓகே. இந்த மாதிரி நம்ம தனியா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் லைட். பூஜாடி மாதிரி இருக்கு. சின்ன சின்ன கப்பி ஃபிஷ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன மீனுக்கு தான் கரெக்ட்டா இருக்கும். நல்லா இருக்கு ஆனா பாக்க. கிளாஸ்ங்களா இது இல்ல ஃபைபர்? இல்ல இது ஃபைபர்ல தான் வரும். ஃபைபர்ல வரும். ஓகே. அப்புறம் இந்த இது ஹேங் ஆன் ஃபில்டர் புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி தான் இருக்கும் இது. கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதே நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கான ஸ்பாஞ்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. டேங்க்குக்கு மேல மாட்டாம டேங்க் உள்ளே வச்சுக்கிற மாதிரி. ஓகே. இதுவும் மோட்டருங்களா? இது வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர்லயே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன டைப். ஓகே. ஃபில்ட்ரேஷனுக்கான எல்லா மெட்டீரியல்ஸ்மே நம்ம இதுக்குள்ள செட் பண்ணியே இருக்கும். ஓகே. இங்க நம்ம வந்து ஹோஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நார்மலா ஆமா ஆமா. நார்மலா ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து போட்டே இருக்கும். ஓகே. ஸ்டோன்ஸ், ஸ்பாஞ்ச். ஓகே. நல்லா இருக்கு. இதெல்லாம் யூடியூபர் வாங்குனாங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட தருவீங்க. கொடுத்துட்டா போச்சு. ரைட். இது வந்து ட்விஸ்டட் ஹேண்டில் நெட். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி இப்ப புதுசா இருக்கு. இதுலயே நம்மட்ட வந்து அதிகமா இருக்க டேங்க்லாம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் 6 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச் டிஃபரண்ட் சைஸ்லயுமே நம்மட்ட இருக்கு. ஓகே. ரொம்ப சின்ன நெட் கூட நம்மட்ட இருக்கு. 3 இன்ச்ல இருந்தே நம்மட்ட நெட் ஸ்டார்ட் ஆகுது, இம்போர்ட் நெட். ஓகே. அப்புறம் ஹைடிங் பைப்ஸ். ஹைடிங் பைப்ஸ்ல டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு. இங்கலாம் நார்மல் இன்டர்னல் ஃபில்டர்ஸ். நார்மலான இன்டர்னல் ஃபில்டர் டிஃபரண்ட் வாட்ஸ்ல இருக்கு, 25 வாட்ஸ்ல இருக்கு, நிறைய ப்ளூ பெட்ல தான் இருக்கு. ப்ளூ பெட்டும் பண்றோம், ஆர்எஸும் பண்றோம், வீனஸ் பண்றோம். அப்ப எல்லா பிராண்டும் இருக்கு. எல்லா பிராண்டுமே இருக்கு நம்மட்ட. ஓகே. இது வந்து சம்புக்கு யூஸ் பண்ற மோட்டர்ஸ். டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு. ஆமா 5 வாட்ஸ்ல இருக்கு, 18 வாட்ஸ்ல இருக்கு. ஓகே. கிங்ஸ்டன் 52 வாட்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. இது நம்ம இன்டர்னல் ஃபில்டர்ஸ். 4 வாட்ஸ்ல இருக்கு, 15 வாட்ஸ்ல இருக்கு, ப்ளூ பெட்ல இருக்கு, நீமோல இருக்கு, ஓகே, ஆர்எஸ்ல இருக்கு. ரோமால பில்லிங் பண்றது நீங்க. ஆமா. அதிகமா மூவ் ஆகுற பிராண்ட்னா எதை சொல்லுவீங்க? அதிகமா மூவ் ஆகுற பிராண்ட்னா நீமோ நல்லா மூவ் ஆகும், ப்ளூ பெட் நல்லா மூவ் ஆகும். நீமோ ப்ளூ பெட். ஆமா. ஓகே ஓகே. இது குக்கு. இது வந்து ஒரு புது பிராண்ட், 15 வாட்ஸ். ஓகே ஓகே. புதுசா வந்திருக்க பிராண்ட். இப்ப எல்ஒய்லே ஏர் பம்பும் புதுசா வந்திருக்கு. ஓகே. இப்ப ஏர் மோட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மட்ட ப்ளூ பெட்ல நல்ல மூவிங் இருக்கு. இந்த மியூட் ஏர் பம்ப்லாம் போட்டா வீட்ல உதவாம இருக்கும். ஆமா. இது நல்ல மூவிங் இருக்கு நம்மட்ட. ஓகே ஓகே. இது ஏர் டிப்ஸ்ங்களா? இது அப்படியே கலர்லயே இருக்கு, நம்மட்ட இம்போர்ட்டட் குவாலிட்டிலயே இருக்கு. ஓகே. இம்போர்ட்டட் குவாலிட்டினா எதை சொல்றீங்க? குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குமா? ஆமா, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அந்த ஃபார்ம் செட் பண்றவங்க, ஃபார்ம் கட்டிட்டு இருக்கவங்க வாங்கிக்கலாம். இது வந்து டாப் ஃபில்டர். டாப் ஃபில்டர். இதுல நம்மட்ட 25 வாட்ஸ் இருக்கு, 45 வாட்ஸ்ல இருக்கு, 35 வாட்ஸ்ல இருக்கு. ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல். வேற என்ன பிராண்ட்ல இருக்கு டாப் ஃபில்டர்? டாப் ஃபில்டர் வீனஸ்ல இருக்கு, ப்ளூ பெட்ல இருக்கு. ஓகே. ஆர்எஸ்ல இருக்கு நம்மட்ட. இது 2A-வா? ஓவோ பிராண்ட்ல இருந்து ஒரு மோட்டர். ஓகே ஓகே. அப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு. இதுல சின்னது, அதோட கொஞ்சம் 2-3 சைஸ்ல வச்சிருக்கோம். ஓகே. இது வந்து இங்க கூட இருக்கு. ரைட். இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஸ்பாஞ்ச் ஃபில்டர்.
அப்புறம் வந்து ஃபீடிங் டியூப் நிறைய பேர் வந்து அப்படியே ஃபிஷ் ஃபுட் வந்து அப்படியே தொட்டில மிதக்கிறத விரும்ப மாட்டாங்கல்ல, கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும். சோ அவங்களுக்காண்டி யூஸ் பண்றது அது. நம்ம இந்த டியூப்ல இதுல இருந்து ஃபுட் போட்டோம்னா அது அவங்க அந்த இதுலயே வந்து செப்பரேட்டா இருக்க மாதிரி இருக்கும். சிங்கிங் ஃபுட் ஃப்ளோட்டிங் மேல போட்டுக்கலாம். வார்ம்ஸ் வேணாலும் இதுல போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. லைட்ஸ் எல்லாம் கீழ இருக்குங்களா? லைட்ஸ் நம்ம ப்ளூ பெட் வச்சிருக்கோம். நீமோ இருக்கு. எல்வை இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. நெக்ஸ்ட் வீக் வந்துரும். நீமோவும் ப்ளூ பெட் மட்டும் இப்போதைக்கு இருக்கு. இப்போ பிளான்டட் டேங்க் லைட் கேட்டாங்கன்னா எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? பிளான்டட் டேங்க்ஸ்க்கு வந்து இந்த லைட் போடலாம். ப்ளூ பெட்ல. ப்ளூ பெட். இதே நம்மட்ட டிஃபரண்ட் சைஸ்மே இருக்கு. சின்ன சைஸ்ல இந்த டேங்கோட சைஸ் பொறுத்து நம்ம வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து நியோ ஹீலியஸ்ல நம்மட்ட லைட் இருக்கு. ஆர்எஸ்ல லைட் இருக்கு. கொஞ்சம் சட்டிலா இருக்கும். இதோட பிரைட்னஸ் சின்ன லைட் இதெல்லாம் சின்ன டேங்குக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அப்புறம் சின்ன ஒரு இப்ப பீட்டாஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காண்டி சின்ன ஒரு கிளாஸ். ஓகே, இது கிளாஸ்லயே வருது. ஆமா, நம்ம டேபிள்லயே கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி அக்வாரியம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்மே நம்மகிட்ட இருக்கு. கொஞ்சம் பெருசா போன பெரிய டேங்க், சின்ன டேங்க் யூஸ் பண்ற மாதிரி கூட இருக்கு நம்மகிட்ட. ஓகே. கீழ டாய்ஸ் இருக்கு. பவுல் இருக்குங்களா? ஆமா. ஓகே. கொஞ்சம் பெரிய டாய்ஸ்னா அந்த இடத்துல இருக்கு. புத்தா ஸ்டாச்சு இருக்கும் நம்மகிட்ட. ஓகே. இது என்னது? இது வந்து ப்ரீடிங் நெட். இப்ப சில ஃபிஷ் எல்லாம் அது போற குட்டியை அதுவே சாப்பிடும் இல்லையா? சோ அதுக்காண்டி ஒரு ப்ராடக்ட் தான் அது. இதுல வந்து பேரண்ட் ஃபிஷ் எல்லாம் மேலே வந்து ஸ்டோர் ஆயிரும். கோட்டை குட்டி எல்லாம் கீழே போயிடும். ஆமா, நெட்டுக்குள்ள இருக்கும். கோட்டை குட்டி எல்லாம் கீழே போய் வந்து ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளோட்டிங் காண்டி இந்த 3 வாட்டர் கேனும் செட் பண்ணிருக்காங்க. இதே நம்மகிட்ட வந்து டிஃபரண்ட் சைஸஸ்மே அவைலபிளா இருக்கு. இதுவே நல்லா பெருசா இருக்குல்ல? ஆமா, இத விட சின்ன சைஸும் இருக்கு, மீடியம் சைஸ்லயே இருக்கு. ஓகே. இது ஹோல்சேல்ல இதுவுமே இருக்கு. ஹோல்சேல்ல இருக்கு. ஒரு 100 பீஸ் இப்ப கிடைச்சிரும். கொடுத்துறலாம். ரைட். இதெல்லாம் டையோட ஃபுட்ஸ்ங்களா? ஆமா, டயோ ஃபுட்ஸ் நம்மட்ட வந்து 5 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 5 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. 5 ரூபாயில இருந்து நம்மட்ட 150 வரைக்கும் இருக்கு டயோ ஃபுட். ஓகே. இந்த 5 ரூபாய்க்கு அடுத்த ரேட் அப்படினா எவ்வளவு சொல்லுவீங்க? 5 ரூபாய்க்கு அடுத்த ரேட்னா 15 ரூபாயில இருக்கு, 10 ரூபாயில இருக்கு. ஓகே. இது வந்து டயோலே பயோ கோல்ட் ஃபுட். கோல்ட் ஃபிஷ் காண்டியான ஃபுட். ஓகே. அப்புறம் ஆப்டிமம்லயே நம்மட்ட ஃபுட்ஸ்லாம் இருக்கு. ஓகே. அப்புறம் நம்மட்ட நெட் பேக்ஸ்மே அவைலபிளா இருக்கு. நெட் பேக்ஸ்மே டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு. இந்த செராமிக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு, ஓகே, அந்த மாதிரியான ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்காண்டியான ரிங்ஸ் போடுறதுக்காக பேக்ஸ் மட்டுமே இருக்கு. ஓகே. இதுமே ஃபில்ட்ரேஷனுக்காண்ட ஒரு ப்ராடக்ட் தான். பாக்டீரியாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும், பேட் பாக்டீரியாஸ் வந்து கில் பண்ணிரும். ஓகே. இது வந்து பயாலஜிக்கல் ஃபில்டராவுமே வந்து வொர்க் ஆகும். பயாலஜிக்கல் மாதிரி ஃபில்டர்னா எந்த மாதிரி? இந்த செராமிக் ரிங் எல்லாமே வந்து உள்ளவே இருக்கும் அதுக்குள்ள. ஓகே. இது வந்து சம்பிள வச்சு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இது வந்து அகைன் வந்து ஃபீட் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஏற்கனவே பாத்துறோம். அதுல வந்து சின்ன சைஸ், இதுல 2 சைஸ் இருக்கு நம்மட்ட. ஓகே. இங்கலாம் ஹேங் ஆன் கேனிஸ்டர். சன்ல ஹேங் ஆன் கேனிஸ்டர். இதுல வந்து 2-3 சைஸ் இருக்கு. ஓகே. இது வந்து லேடர்ஸ், டர்ட்டில் லேடர். இதுல பெரிய சைஸ்ல இருக்கு. ஓகே. இந்த மாதிரியும் இருக்கும். இது என்னது? இது டர்ட்டில், கிளாஸ் டர்ட்டில். கண்ணாடியிலே இருக்கு. ஓகே. டேங்குக்குள்ள வச்சுக்கிறதுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். இங்க பாத்தீங்கன்னா டாப். இது வந்து கொஞ்சம் ரப்பர் டாப். இந்த ஃபார்ம் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. ஃபோம் நல்லா இருக்கு. இதுல நமக்கு டிஃபரண்ட் சைஸ்லயே டாப்ஸ் அவேலபிளா இருக்கு. இது சின்ன டேங்குக்கு தான். 15 கேல் சைஸ். 15 கேல். இதோட பெருசுங்களா இருக்குங்களா? இருக்கு. ஓகே. இது வந்து பவுலுக்கு மேல செட் பண்ற டாப், பவுலுக்கான டாப்ஸ். ஓகே. இந்த டாப்ல நம்மட்ட நார்மல் டாப்பும் இருக்கு. நார்மல் ஃபோம் ஷீட்ல வர டாப். இது வந்து நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே செட் பண்ணிக்கிற மாதிரி இப்படி வரும். ஓகே. இது பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ற கப். அப்புறம் பெட்ஸ் லைஃப்ல ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா. ஓகே. ஃப்ளோரான்கான ஃபுட், WA
Flow Bio. ஓகே ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா பெட்ஸ் லைஃப். இதுலயே நம்மட்ட வந்து டிஃப்ரெண்ட் குவான்டிட்டில வந்து அவைலபிளா இருக்கு. சின்ன பேக். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. ஓகே. அதாவது நம்ம சீக்கிரமா குருவியை கொண்டு வரணும்னா இது வாங்கிக்கலாம். ஃபுல்லா வளர்ப்போம்னா அது வாங்கிக்கலாம். ரைட். இது பெட்டா டேங்க்ஸ்ங்களா? பீட்டாக் யூஸ் பண்றது. ஓகே. இதுவுமே லைட்ஸோட வருது. லைட்டோட வந்துரும். பீட்டாக்கு நம்மட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. இது ட்ரிபிள் டேங்க் வருது. இது மினி அக்வாரியம் வித் லைட் வரும். இப்போ இந்த டேங்க் வந்து புதுசா வந்தது. ரெண்டு பார்ட்டிஷன் வரும். அது ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். இதுல இப்ப வந்து லைட்டோடவே வந்துருச்சு நம்மட்ட. ஓகே. அதாவது இதுல லைட்டோட வருமா? டேங்கோடவே லைட் வந்துரும். நல்லா இருக்கு இது. இத இப்படி ட்விஸ்ட் பண்ணா நமக்கு லைட் எரியும். ஓகே. இத வந்து இந்த கேப்ல வந்து அப்படியே செட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். இது பீட்டாஸ்க்கு யூஸ் கலர் கலரா அது பாட்டு. ஆமா. இதெல்லாம் அந்த டெஸ்க் வொர்க் டேபிளுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆபீஸ் யூஸ்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இதுலயே நமக்கு நார்மல் லைட் இல்லாமலே இருக்கு. ஓகே. டபுள்ல வரும். அப்புறம் இன்டன் ஃபுட்ஸ்மே நமக்கு அவைலபிளா இருக்கு. இன்டன்ல அரோனா இருக்கு. கோல்ட் ஃபிஷ்ஷுக்கான ஃபுட் இருக்கு. அப்புறம் கொய்க்கு தனியா ஃபுட் இருக்கு. ஓகே. இன்டன் ப்ராடக்ட்ஸ் என்கொயரிஸ் எந்த மாதிரி இருக்கு? இன்டன் வந்து நல்லா மூவ் ஆகும் நமக்கு. கொஞ்சம் பிரீமியமான குவாலிட்டில இருக்கும் இன்டன். அப்புறம் இந்த நார்மலான கிளீனர், மேக்னெட்டிக் கிளீனர்ஸ். ரைட். இது இப்ப புதுசா வந்திருக்க ஒரு டேங்க். ஓகே. இந்த ஃப்ளோட்டிங் அக்வா டவர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம ஓகே. மீன் இதுக்குள்ள போயிட்டு வருமா? காட்டுங்க அது. இது நம்ம செட் பண்றதுக்கு வந்து நம்ம லைட்டோட வந்து சின்னதா இருக்கிற மாதிரி அதுல இருந்துச்சு. இதுல நல்லா பெருசா இருக்கு. இல்ல பெருசா இருக்கும் டேங்க். நமக்கு ஹேங் ஆன் ஃபில்டர் வந்துரும், லைட்டும் வந்துரும் டேங்கோட. ஃபில்டர் லைட் இந்த மாதிரி டவர்மே மீன் வந்து டேங்க்கு வெளியே வந்துட்டு போகும். சூப்பர். அதுக்கான செட் பண்றதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட். நல்லா இருக்கு. இதெல்லாம் வித்தியாசமா. அப்புறம் நம்மட்ட இந்த சிலிண்டர் டேங்க்மே அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் டைமே பாத்துறேன். ஓகே. அப்புறம் சாம்பிளுக்கு 2-3 டேங்க் வச்சிருக்கோம். மொத்தமா மேல இருக்கு. மேல போய் பாத்துறலாம். இம்போர்ட்டட் டேங்க் சொல்றீங்க. மேல இருக்குங்களா? மேல இருக்கு. இது எல்லாமே டேங்க்ஸ்ங்களா? ஆமா. பவுலும் டேங்க்கும் இங்க வச்சிருப்போம். எல்லா சைஸ்லயும் இருக்கு. ஓகே. எல்லா சைஸ்லயுமே நம்மட்ட டேங்க் இருக்கு. இப்ப யூடியூபர்லாம் தெரியாம தள்ளி விட்டாங்கன்னா ஓனர்ட்ட தான் கேட்கணும். ரைட். என்னென்ன 4 இன்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்கும் நம்மட்ட பவுல் இருக்கு. 12 இன்ச் வரைக்கும். ஓகே. எல்லாமே இம்போர்ட்டட் டேங்க்ஸா? ஆமா, எல்லாமே இம்போர்ட்டட் டேங்க்ஸ். என்னென்ன சைஸ், என்னென்ன பிராண்ட்ஸ்? 1/2 அடியில இருந்து 4 அடி வரைக்கும் இம்போர்ட்டட் டேங்க் இருக்கு. ஆல் சைஸ்ல டேங்க் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பண்ணியும் கொடுத்துருவோம். எந்த சைஸ்லனாலும் எந்த சைஸ்லனாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஆர்எஸ்ல டேங்க் இருக்கு, ப்ளூ பெட்ல டேங்க் இருக்கு. ஓகே. 2 கம்பெனிலயும் மெயினா மூவ் ஆயிட்டு இருக்கு நம்மட்ட. இங்கலாம் இது 12 இன்ச் பவுலோ? ஓகே. டிஸ்ப்ளேக்கு கீழ கம்மியா தான் வச்சிருக்கீங்க. எல்லாமே மேல தான். ஆமா, எல்லாமே மேல தான் மொத்தமா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். 4 இன்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்கும் நம்மட்ட பவுல் இருக்கு. இது வந்து கேட் லிட்டர் சாண்ட். இதுல நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு நம்மட்ட. ஓகே. பில்லின்ற பிராண்டா? இதெல்லாம் என்னது? இதுதான் ஸ்டோன்ஸ். கலர் ஸ்டோன்ஸ்லயே கொஞ்சம் பெரிய சைஸ். இதெல்லாம் பெரிய டேங்க் தான் நல்லா இருக்கும். கலர் ஸ்டோன்ல பெரிய சைஸ் இருக்கு, சின்ன சைஸ் இருக்கு, சிங்கிள் கலர் ஸ்டோனும் இருக்கு. ஓகே. இதெல்லாம் மூட்டை கணக்குலயே தருவீங்களா இல்ல கேஜிஸ்னு வாங்கிக்கலாமா? கேஜிஸ்லயும் வாங்கிக்கலாம். மினிமம் 1 kg வாங்கிக்கணும். மினிமம் 1 கிலோ. 1 கிலோ வாங்கிக்கணும். இதுலயே நம்மட்ட பாலிஷ்ட் வரும், அன்பாலிஷ்ட் வரும். ஸ்டோன்ஸ்லயே இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அதான் அன்பாலிஷ்டா? நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னா அந்த அந்த மாதிரி நம்மட்ட இருக்கு. அதே மாதிரி வுடன் ஸ்டாண்ட், டேங்குக்கான வுடன் ஸ்டாண்ட் இருக்கு நம்மட்ட. ஓகே. பேர்ட்ஸ் கேஜும் பண்ணிட்டு இருக்கோம். பேர்ட்ஸ் கேஜ் டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு நம்மட்ட. ஓகே. இங்க எல்லாம் அக்சஸரீஸோட கூட அக்சஸரீஸ். ஆமா, மொத்தமா இங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகே.
இங்க நம்மட்ட பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ்மே இருக்கு. இதுல 8 இன்ச் இருக்கு, 4 இன்ச் இருக்கு. ஓகே ஓகே. ஆசிட்ஸ்மே வச்சிருக்கோம். நார்மல் ஆசிட் இருக்கு, சாம்பியன் ஆசிட் இருக்கு நம்மட்ட. இது வந்து பேர்ட்ஸ்க்கான லேடர். ஓகே. இங்க அப்ப பெரும்பாலும் டாய் ஐட்டம் இருக்கு. டாய்ஸ் ஐட்டம், மெடிசன் ஐட்டம், ஃபுட் ஐட்டம் இங்க வச்சிருப்போம். மேல தான் வந்து மோட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகே. இங்க இருக்கிறது எல்லாமே கீழ சாம்பிளுக்கு வச்சுப்போம். உங்களுக்கு பல்கானா இங்க இருந்து எடுத்து கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இங்க ஃபுல்லா ஃபுட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் இம்போர்ட்டட் டேங்க்கான பெஞ்சஸ். கேபினெட், இம்போர்ட் டேங்க். ஓகே. இது வந்து 5 in 1 கிளாஸ். இந்த அல்ட்ரா கிளியர் கிளாஸ்னு சொல்லுவாங்க அது. இதே 5 சைஸ்ல வரும். அது அப்படியே செட்டா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சோ இது ஒரு 2 அடி டேங்க் கரெக்ட்டா இருக்கும். இது ஒரு 3 feet டேங்க் இல்ல 4 feet டேங்க் கேட்டாலும் உங்ககிட்ட இருக்கு. பண்ணி கொடுத்துருவோம். இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் புரோட்டீன் ஃபுட், பீட்டாக்கான புரோட்டீன் ஃபுட். ஓகே. அப்புறம் பேக்ரவுண்ட் போஸ்டர்ஸ். டேங்குக்கு பின்னாடி ஒட்டுறது. ஓகே. இது டிசைன்ஸ் இருக்குது. டிசைன்ஸ் இதுல முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் பவுல்ஸ்க்கான டாப். பவுல்ஸ்க்கான டாப் காமிச்சாச்சு. வேற இதுவும் டாப் தான். இங்க இருக்கு வேற சைஸ்ல. இது நம்ம ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஓகே ஓகே. இதெல்லாம் என்னது மூட்டையில? ஃபுல்லா ஃபுட் தான். ஃபுட் தான் இருக்கு. டயோ ஃபுட் தான். டாக்ஸ் வந்திருக்கு. ஓகே ஓகே. டயோ ஃபுட், ஸ்பாஞ்ச், டாப் ஃபில்டர் ஸ்பாஞ்ச். 16 ounce ஸ்பாஞ்ச். எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சதுங்களோ? ஆமா. மீன் தானுங்களா? மீன் தான் இருக்கு இப்ப அக்வாரியம் ஃபிஷ் இருக்க இடத்துல இருக்கும். இப்போதைக்கு ஃபிஷ் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் கம்மியா தான் இருக்கும். ஒரு 2 நாள்ல வந்து ரீஸ்டாக் பண்ணிடுவோம். எங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கனால நாங்க டைரக்டா தாய்லாந்துல இருந்தே இம்போர்ட் பண்ணிடுறோம். உங்க கடைக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க வந்து சிக்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. முதல்ல இந்த டிஸ்ப்ளே டேங்க்ல இருந்து பாத்துலாங்களா? டிஸ்ப்ளே டேங்க் தானே அது? ஆமா. நம்ம கடையோட மெயின் பாயிண்டே வந்து இந்த டிஸ்ப்ளே டேங்க் தான். ஒரு 6 feet டேங்க்ல வந்து ஒரு 2 feet அரௌண்டாவும் ஒரு கேட் ஃபிஷும் ஒரு கிளவுன் நைஃபும் வச்சிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 4 feetல வந்து ஃபில்ட்ரேஷன் செட்டப்பும் பண்ணி வச்சிருக்கோம். 4 feetல ஃபில்ட்ரேஷனா? ஃபில்ட்ரேஷன் என்ன மாதிரி? சம் டைப். கீழ இருக்குங்களா? கீழ இருக்கு. ஓகே. சம்ப்ல தான் பண்ணிருக்கீங்க. ஆமா. 6 feet டேங்க்குக்கு சம்பே 4 feet வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இது கேட் ஃபிஷ்ங்களா? இந்த மூணு மட்டும் இதுல இருக்கு. அல்பினோ கேட் ஃபிஷ், கிளவுன் நைஃப். ஓகே ஓகே. மதுரையில வந்து யார்ட்டையுமே இல்லாத டேங்க் செட்டப் எங்க ரோமா அக்வாட்டிக்ஸ்ல இருக்கு. எங்கிட்ட இருக்க அந்த 15 டேங்கையுமே வந்து எந்த ஒரு ரேக்கு உட் சப்போர்ட் இல்லாம கிளாஸ்லயே ஃபினிஷ் பண்ணிருக்கோம். இங்க இருக்க 15 ஆமா, இங்க இருக்க 15 டேங்க்குமே வித் ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் செட்டப். எல்லாமே கிளாஸ்லயே பண்ணிருக்கீங்களா? ஃபில்டர் கீழ சம்புங்களா? கீழ ஃபில்ட்ரேஷன் செட்டப், மித்த மூணுமே வந்து ஃபிஷ்கான டேங்க்ஸ். ஓகே ஓகே. ரைட். அப்படியே ஃபிஷஸ் பார்க்கலாமா? இது என்ன ஃபிஷ்? அலிகேட்டர். அலிகேட்டர். ஓகே. அலிகேட்டர்ல நம்மட்ட 2 சைஸ் இருக்கு. சின்ன சைஸ்லயே இருக்கு, பெருசுலயே இருக்கு. ஓகே. இங்க ஒரு அலிகேட்டர். இது சின்ன சைஸ்ல. இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே. இது வந்து சிச்சில்ட். சிச்சிலஸ். ஆப்பிரிக்கன் சிச்சிலஸ். பேரண்ட் சைஸ். ஓகே ஓகே. நம்மட்ட கோல்டன் கார்மே அவைலபிளா இருக்கு. கோல்டன் கார். ஓகே. ஓ, நல்லா எல்லோ வருது பாடியில. லீகலான ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு இம்போர்ட் பண்ணியே கொடுத்துருவோம், லைசென்ஸ் இருக்கனால. ஃப்ளவர் அண்ட் பட்டாஸ். இது கோல்ட் ஃபிஷ். ஓகே. ரெட் சில்லி ஆஸ்கர், லெமன் ஆஸ்கர். இதெல்லாம் பிரைசிங் எந்த மாதிரி ஆஸ்கர்லாம்? ஆஸ்கர், ரெட் சில்லி ஆஸ்கர் 170 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 170. ஹோல்சேல் மட்டும் தான் சொல்லிருக்கீங்க? ஹோல்சேல் ரேட் தான் சொல்லிருக்கோம். பல்கா எடுத்தீங்கன்னா இந்த ரேட்லயே கொடுத்துறோம். ஓகே ஓகே. 170. இது ரெட் பேரட். ரெட் பேரட், yellow பேரட். பேரட்ஸ் பிரைசிங் 250 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரைசிங் இது 35 rupees வரும். 35. ஓகே ஓகே. இது வைல்ட் ஆஸ்கர் என்ன பிரைசிங் அது? இது 40 rupees. ஓகே. இது என்ன விஷயம்? இது வந்து yellow மாஃப் வெரைட்டிஸ்ல வரும்.
15 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. எல்லோ ப்ளூ மஃப் எல்லாமே இருக்கு. 15 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. ஆமா. ஓகே. இது கிரீன் டைகர். கிரீன் டைகர். இது என்ன பிரைசிங் வரும்? இது ஒரு 15 ரூபாய் வரும். 15 ரூபாய். ஓகே. இப்போ எல்லாமே ஹோல்சேல் பிரைசிங்லயே சொல்றீங்க. இப்போ ஹோல்சேல்ல மினிமம் பர்சேஸ்னா எந்த மாதிரி? மினிமம் ஒரு 10 பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். 10 பீஸ். 10 பீஸ் எடுக்கிற மாதிரி. ஓகே ஓகே. சில்வர் அரௌனா. சில்வர் அரௌனா. இதோட பிரைசிங்? இது 900 ரூபாய் வரும். 900. ஓகே. 5 to 6 inches இருக்கு. இது கொய் வெரைட்டிஸ். கொய். ஓகே. இதெல்லாம் ஏற்கனவே பேக் சைடுலயே நம்ம பார்த்தோம்ல. அந்த கிளாஸ் டேங்கோட ஃப்ரண்ட் இதுதான். ஆமா. ஓகே. இதுமே சிச்சில் வெரைட்டி. சிச்சில்ஸ் தான். அதே பேரண்ட் சைஸ். ஓகே. கோல்ட் பீஸ்ல ஸ்மால் சைஸ் 5 ரூபாய் கோல்ட். 5 ரூபீஸ் இதெல்லாம். ஓகே. ஆரம்ப விலை மீன் ரேட்னா 5 ரூபாய். 5 ரூபாயில இருந்தே நம்மட்ட இருக்கு. இது கோல்டன் கார்ல கொஞ்சம் சின்ன சைஸ். ஓகே. இது நம்மட்ட 2 வெரைட்டி இருக்கு. ரெண்டு சைஸ்ல இருக்கு. 2 சைஸ்ல இருக்கு. இந்த கோல்ட் ஃபிஷ்ல என்ன பிரைசிங் வருது? இது ஒராண்டா கோல்ட் ஒரு 70 ரூபீஸ் கிட்ட வரும். ஓகே ஓகே. சிச்சில்லே பேபி சிச்சில்ஸ். பேபி சிச்சில்ஸ். இதோட பிரைஸ் 30 ரூபாய் வரும். 30 ரூபீஸ். இங்கேயும் கோல்ட் இருக்குங்களா? அதுவும் 35 ரூபீஸ் கோல்ட் தான். ஓகே. பெட்டாஸ்லாம் அங்க அடிக்கிறீங்களா? அது பிரைசிங்? பீட்டாஸ் நம்மட 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 60 இருந்து இருக்கு. ஓகே. 60 ரூபீஸ். ஃப்ளவரான்ஸ் எல்லாம்? ஃப்ளவரான்ஸ் 850ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இது எஸ்ஆர்டிஸ். எல்லா வெரைட்டியுமே ஃப்ளோரல்ல பண்றீங்களா? இல்ல இப்போதைக்கு இந்த வெரைட்டி மட்டும் தான் எஸ்ஆர்டி மட்டும் எஸ்ஆர்டி மட்டும் தான் இருக்கு. ஓகே ஓகே. நம்மட்ட வந்து பீகாக் பாஸ்மே அவைலபிளா இருக்கு. ஓகே. 2 இன்ச் சைஸ்ல. இது இந்த மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டில தான் வரும்ல? ஆமா. இந்த டிஸ்ப்ளே டேங்குக்கு வந்து ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன் செட்டப். 4 லேயர்ல வந்து தண்ணி ஃபில்டர் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாம் வந்து இந்த ஸ்பான்ஸ்லயே வந்து ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் 4 லேயர்ல தண்ணி வந்து உள்ள போயிட்டு வரப்ப நம்மளுக்கு வந்து பேட் பாக்டீரியாஸ்லாம் அதுலயே வந்து கில் ஆயிடும். ஓகே. அத பயோமீடியாஸ் நமக்கு குட் பாக்டீரியால அதுல ஸ்டோர் ஆயிடும். ஆமா. ஓகே. இங்க முடிஞ்சிருச்சுங்களா? இங்க முடிஞ்சிருச்சு. இங்க இருக்க ஃபிஷ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப பாண்ட்ல போய் பார்க்கலாம். ஓகே. இதுதான் எங்க ரோமா அக்வாட்டிக்ஸோட பாண்டு. இங்கதான் பல்கா வர ஃபிஷஸ் எல்லாம் குவாரண்டைன் பண்ணி வச்சுப்போம். இங்க ஃபிஷ் எல்லாம் கண்டிஷன் ஆன உடனே தான் நாங்க வந்து ஷாப்புக்கு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஆமா இங்கதான் குவாரண்டைன் பண்ணுவோம். இப்போதைக்கு ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 2 நாள்ல வந்து ரீஸ்டாக் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இப்போ இங்க இம்போர்ட் பண்ற ஸ்டாக்க குவாரண்டைன் பண்ணுவீங்களா? ஆமா. ஓகே ஓகே. இப்போதைக்கு இருக்கிறது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாம். இதுல என்ன மீன் இருக்கு? கொய் ஃபிஷஸ் இருக்கு. 2 சைஸ்ல இருக்கு. மீடியம் சைஸ்ல இருக்கு, பிக் சைஸ்ல இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஹோல்சேல் தானே? ஹோல்சேலுக்கு தானே. ஹோல்சேலுக்கு மினிமம் 10 பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். 10. ஓகே ஓகே. கையில பிடிச்சு காட்டுங்க. என்ன ரேட் வருது? இது 150 ரூபாய் வரும். இந்த சைஸ் இப்ப கையில வச்சிருக்கிறது. இப்ப கையில வச்சிருக்க சைஸ் 150 ரூபாய் வரும். அந்த பெரிய சைஸ் வந்து 650 ரூபாய் வரும். பெரிய சைஸ் எப்படியும் ஒரு அடிக்கு மேல தான் இருக்கும். 650 ரூபாய். அல்ல மில்கி ஒயிட் ஃபுல். சரி விட்டுருங்க. அடுத்து பார்க்கலாம். தி இம்போர்ட்டட் ஆஸ்கர் வெரைட்டிஸ். இதெல்லாம் நம்ம ஷாப்ல பார்த்ததுதான். இங்க இருந்து அங்க ஸ்டாக் மூவ் இங்க கண்டிஷன் பண்ணி அங்க கொண்டு போயிடுவோம். ஓகே ஓகே. இதோட பிரைசிங்ல எந்த மாதிரி வரும்? இது 150 ரூபாய் வரும். 150. ஓகே. சைஸ் ஒரு டைம்ல ஒரு மாதிரி சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும்ல? ஆமா சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட் மாறும். ஓகே ஓகே. இது என்ன மீன்? இதுவுமே நம்ம ஷாப்ல பாத்துருப்போம். ஆமா ஆமா. ரைட். ஆப்பிரிக்கன் சிச்சில்ஸ். இதெல்லாம் என்ன மீன்? விடோ ஃபிஷஸ்னா. இது நம்மட்ட 9 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 9 ரூபாயில இருந்து இருக்கு. அப்படியே கையால கிலோ. நல்ல கலர் கலரா இருக்கு. சரி அடுத்து பார்க்கலாம். இங்க பலூன் மாலி, பேரண்ட் பலூன் மாலிலாம் இந்த இதுல போட்டு வச்சிருக்கோம். பிரைஸ்லாம் அங்க இருக்கு. ப்ரீடிங்க்கு. ஆமா. ஓகே. அடுத்து இந்த பக்கமும் மாலிஸ் இருக்கு. கோல்டு ஃபிஷ் போட்டு வச்சிருக்கோம்.
அங்க குவாரண்டைன், இங்கெல்லாம் ப்ரீடிங் ஆனது இருக்குமோ? ஆமா, இது எஸ்கே கோல்டுனா. எஸ்கே கோல்டு. இதெல்லாம் பிரைசிங் எந்த மாதிரி வருது? இது 8 ரூபா வரும். 8 ரூபா. ரைட். மாலிஸ்ல என்ன ரேட் வருது? இது 5 ரூபா மாலி. நல்ல சைஸா இருக்கு, பேரண்ட்ஸ் சைஸ். நம்மட்ட 5 ரூபால இருந்தே ஃபிஷ் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல இது பெரிய கோல்டு ஃபிஷ். ஆமா, பெரிய கோல்டு. எவ்வளவு வருது? இது 35 ரூபா வரும். ரைட். ஃபிஷ்லயே நல்லா அதிகமா மூவ் ஆறதுன்னா எது சொல்வீங்க? நம்மட்ட கோல்டு ஃபிஷ் மூவ் ஆகும், மாலி மூவ் ஆகும், விடோ மூவ் ஆகும். இதெல்லாம் பிரைஸ்மே கம்மியா இருக்கும். ஆஸ்கர் வந்து நிறைய சிமெண்ட் டேங்க்ல வேற வேற சைஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க. அதோட மூவ்மெண்ட் ஆஸ்கரோட மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ரைட். ஒரு வழியா வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நான் வந்த டைம் தான் கரெக்டா இல்லை. ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு வந்தா புது ஸ்டாக்லாம் குவாரண்டைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸ்டாக் ரொம்ப லிமிட்டடா இருந்துச்சு. அக்சசரிஸ் கடல் மாதிரி இருந்துச்சு. காலையில இருந்து நமக்கு சோபனா அவங்க வந்து சுத்தி காமிச்சிருப்பாங்க. நீங்க பாக்குறது ஒரு சில நிமிடம் தான் இருக்கும். ஆனா வீடியோ வந்து காலையில இருந்து எடுத்து மதிய லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. மீண்டும் அடுத்த டைம் முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி ஸ்டாக் இருக்கிறப்போ வந்து நம்ம ரோமா அக்வேரியம் கண்டிப்பா சுத்தி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நல்லா ஃபுல் ஸ்டாக் இருக்கப்போ வந்திருந்தோம். அடுத்த டைமும் இதே மாதிரி வரலாம்.